வணக்கம். இன்றைய குறள் "அறன் அழி அல்லவை செய்தலின் தீதே புறன் அழி பொய்த்து நகை". அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறத்தையே அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் இல்லாதபோது ஒருவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக சிரிப்பது தீமையாகும். இது கருத்து. இந்த குறளுடைய கருத்து இதுதான். இதுக்கு நான் எழுதின கதை. அதாவது தொண்டைமான் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ. அவர் வீட்டு வாசப்படியில் தொண்டைமான் எம்எல்ஏ வாழ்க, வருங்கால அமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வாழ்க, இப்படி தொண்டர்கள் வாழ்க வாழ்க என்று கோஷம் போட்டுக்கொண்டே இருக்க, தொண்டைமான் எம்எல்ஏ டேய் டேய் வேண்டாம், போதும்டா சம்பத்து, இன்னைக்கு இது போதும்டா, போய் வேறு ஏதாவது கட்சி வேலை இருந்தால் பாருங்க. தொண்டைமான் சொல்லிட்டு வெளியே காரில் ஏறி உட்கார்ந்து கார் விர்ரன்னு பறந்தது. காரில் தொண்டைமான் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அவர் உறவினர், ஏங்க அவன் நல்லாத்தானே கத்தனான், அவனை ஏன் அடக்குனீங்க? உடனே இவர் என்ன சொல்கிறாரு, தொண்டைமான் எம்எல்ஏ, ஐயா, இவன் ராத்திரி வீட்டில் என்ன பற்றி தாறுமாறாக பேசியிருக்கிறான், இப்போ புகழ்ந்தான். எனக்கு இந்த விஷயத்தை எதிர்கட்சியை சார்ந்த ஒருத்தன் செல்லில் படம் பிடித்து என்கிட்ட காட்டினான். அதிலிருந்து இவன்கிட்ட உஷாராயிட்டேன்னு சொன்னார் தொண்டைமான். அப்போ அவனை கட்சியை விட்டு நீக்கிறது தானே யார் உறவுக்காரர் சொல்கிறது. இதை பாருங்கள், அரசியலில் இதெல்லாம் சகஜம். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இவனை வெளியில் விட்டா நமக்கு நம்பர் 1 எதிரி இவன் தான். இவன் ஒரு வெறிநாய். இவனுக்கு சோத்தை போட்டால் அது பாட்டுன்னு சாப்பிட்டு வால் ஆட்டிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சுதா? தொண்டைமான் எம்எல்ஏ. கார் வேகமாக போய் கொண்டிருந்தது. அதாவது ஒருத்தவனை பற்றி, அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவனை பற்றி அவன் கூட வேலை செஞ்சோம்னாலோ இல்லை அவனுடைய நண்பர்களாகவோ இருந்தாலோ அவனை பற்றி புறங்கூறுறத நம்ம நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா அவங்க கூட நம்ம போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்க வேண்டிய கூட்டணி அவங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒன்று அவங்க கூட நட்பு தோழமையாக இருக்கிறோம்னா அவனை பற்றி புரிஞ்சிருக்கணும், அவனுடைய நல்லது கெட்டதுக்கு நம்ம அறிஞ்சிருக்கணும். அவனை பற்றி கெட்ட விதமாக பேசலைன்னா கூட நல்ல விதமாக பேசலைன்னா கூட கெட்ட விதமாக பேசக்கூடாது. ஆனால் அவனை பற்றி அவன் கூடயே இருந்துக்கின்னு அவனை பற்றி கெட்ட விதமாக பேசுறது, இது வள்ளுவரே என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இதை விட சாவலான்றார். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.